கர்த்தருக்கே கனவும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே எங்களோடு கூட தெய்வ சமூகத்தில் எங்களோடு கூட இருப்பது மகிழ்ச்சி சொல்கிறது. இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே காணிக்கையை பற்றி ஒரு செய்தி எங்களோடு பகிர்ந்துகிறேன். நாம் தேவனுக்கு காணிக்கைகளே கொடுக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், இப்படி நம்ம கண்டலாம் எல்லாவற்றையும் கொடுத்தவர் யார் தான்? கர்த்தர் தான். நமக்கு தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய இது எல்லாமே அவர் படைத்தது தான். ஆனால் நம்மளை அவர் என்ன செய்கிறார்? என்னை சோதித்து பாருங்கள் என்று அவர் கேட்கிறார். எப்படி சோதிப்பது? மல்கியாவை பார்க்கும்போது மல்கியா எடுத்துக்கோங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரை நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த காணிக்கைகளை நம்ம எவ்வளவு உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம். அதன் மூலமாக என்னை நீ என்ன செய்ய சோதித்து பாருங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரை. சொல்லுவார்கள், அப்பொழுது வசனத்தில் ஆண்ட கருத்து தேவன் என்ன சொல்கிறார்? என்னை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள், என்னை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்கிறார். நம்ம எப்படி ஆண்டவர் எப்படி ஏமாத்துறோம் என்று பார்க்கும்போது, நம்ம எப்படி ஏமாத்துறோம் என்று பார்க்கும்போது அவர் எப்படி ஏமாத்துறோமா? காணிக்கை கொடுப்பதிலும் நசமாக கொடுப்பதுதான் நாம் என்ன வஞ்சிக்கிறோம், ஏமாற்றிக்கிறோம். அப்படி நம்ம அந்த ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. ஆண்டவர் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா அவர் தான் நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ நாளைக்கு ஆகாரம் மற்றும் நசமாக எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் உங்களை மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று அதனால என்னை சோதித்து பார்த்து தேவனை கற்று சொல்கிறார். ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் குடும்பங்களில் வராத காரணம் கூட நம்ம வஞ்சிப்பதுனால தான். அவள் உண்மையான ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதற்கு நம்ம ஒழுங்கு அந்த ஆண்டவருக்கு நம்ம வாங்குறதே இவ்வளவு சம்பந்தம், நான் வாங்குறதே இவ்வளவு வருவாய் தான். இதுலேயும் என்ன நான் குடும்பத்தை எப்படி நடத்துன்னு உங்களுக்கு யோசனைகள் வரலாம். அப்படி வரக்கூடாது. ஆனால் அந்த கொஞ்சத்திலே நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையிலவன் அநேகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவசியம் இருக்குது. அந்த கொஞ்சம் கொடுக்கறது அந்த உண்மையாக இந்த கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய இடங்கள் இல்லாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கண்டிப்பாக கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை காணிக்கை கொடுத்து குடும்பங்கள் கண்டிப்பாக அவருடைய குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக வேதத்திலே பார்க்கும் எத்தனையோ பேர்கள் கொடுத்தார்கள். மெல்கி சேதைக்கு யார் கொடுத்தார் காணிக்கை? ஆபிரகாம். எல்லாவற்றும் மெல்கி சேதைக்கின்ற ஒரு ஊழியர் இருந்தார் இல்லையா? ஆதியாகமத்தில் 14ஆம் அதிகாரம் சாலேமின்றார். ஆமாம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வரை இதில் பார்க்கும் பொழுது இந்த மெல்கி சேதைக்கு என்ற ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வம்ச வரலாறு வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. அவருடைய அப்பா அம்மா யார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் யாரா இருந்தாராம்? எருசலேமின் ராஜாவாக இருந்தால் அது மாத்திரமல்ல, அவர் ஆசாரியனாக போதகராகவும் பணியாற்றி வந்தார். ஆனால் அவருக்கு யார் காணிக்கை கொடுக்கிறது? ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அப்பவும் ஒரு தரத்தில் கொண்டு வந்து அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சையும் கொண்டு வந்து ஆசீர்வதித்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாக்கி உன் சத்துக்கள் உன் கையிலே கொடுத்த உன்னதமான தேவனுடைய ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தர்மமாக கொடுத்தான். எல்லாவற்றிலும் ஆபிரகாமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? ஆண்டவர் இடத்தை விட கிளம்பு என்று சொன்னார். போயின்னு சொன்ன உடனே போனார். இந்த கீழ்ப்படிதல் இருந்தது. அதுபடியே போனதுனால என்ன ஆனது? அவருக்கு அவன் கொடுத்ததில் எல்லாத்தையும் தசமாவத்தை ஒடுக்கிறார். நம்ம கொடுத்து பார்க்க வேண்டும். நம்ம கொடுத்து அவரை சோதித்து பார்க்கணும். அதான் உற்சாகமாய் குடிக்கிறோட தேவன் பிரியமாக இருக்கிறார். வசனம் வெறும் கையோடு தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசிக்க வசனம் இருக்குது. ஆனால் இது பார்க்கும்போது தேவனுடைய கருத்திலே வந்து நம்ம எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். ஸ்ரீமன் பேதர் என்ன சொல்றாரு? ஸ்ரீமன் பேதர் வந்து இயேசுட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம காணிக்கை எல்லாவற்றையும் கொடுக்கணுன்றார். காணிக்கை மதம் கொடுத்து கவர்மெண்ட் ஏமாற்ற முடியுமா? கேட்டிருக்கா? ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 28 வரை. அது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25லிருந்து 28 வரை. ஆகிலும் நாம் அவருக்கு இடர்களாக 17:25 ஆமா. அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுறதுக்கு முன்னே சீமோனே, நீங்க எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்களுக்கு தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலே அந்நியரிடத்திலே யாரிடத்திலே வாங்குவார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடர்களாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படும் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே போடு என்றார். இயேசு கிறிஸ்து என்கிறார், கடல்ல போய் ஒரு மீனை பிடி, முதல்ல ஒரு மீன் அகப்படும், அந்த மீனை பிடித்து அந்த மீனை செய்து வாயை திறந்து பார், அதுல என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். பணத்தை எடுத்துட்டு எனக்காக எங்கள் கவர்மெண்ட்டை டேக்ஸ் செலுத்தியது, வரி செலுத்தியது என்று ஆரம்பித்தார். அப்போ பார்க்கும்போது அவர் எல்லாவற்றுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். மனிதனாக வாழ்ந்த காலத்தில் மனிதனாக இருந்தால் தேவனாகவும் இருந்தார். ஆனால் அவர் அந்த கட்டளைகளுக்கு அரசு ஆணைக்கு அவர் எடுத்துக்கிறார், கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படுகிற குணம் யார்? இயேசுவிடம் காணப்பட்டது. மார்க் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 16-17. மார்க் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 16-17. அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொர்வம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் செல்வது என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம தேவனுக்கு உறுதி கண்டித்து தேவனுக்கு செலுத்த வேண்டும். ராயன் என்று பார்க்கும்போது ராயனுடைய செலுத்த வேண்டியதை ராயனுக்கு நாம் செலுத்த வேண்டும். செலுத்த வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் பிள்ளைகள் என்ன காணிக்கையை கொடுக்கிறார்கள்? யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் பிள்ளைகள் அவர்கள் காணிக்கைகளை தேவசனத்திலே கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரான எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்தை கொடுக்க வேணும். அவர்களுக்கு என் காணிக்கையை வாங்குகிறார். மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அந்த எண்ணத்தோடு இல்லாதபடி உற்சாகத்தோடு கண்டிப்பாக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ரெண்டத்திலேயே கண்டிப்பாக நம்ம திருப்பி வரும். ஆனால் அவங்க சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே அண்ணும் அதை தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும், தெரியாதவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம அந்த விஜயத்திலே உண்மையிலாக இருந்த ஆண்டவர் சமூகத்திலே காணிகளை கொடுப்பதற்கு நம்ம உற்சாகமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் காணிக்கைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போது யூதர் எல்லோரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவர்களின் தாசத்தை பொக்கிசாரிகளிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதர் எல்லோரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவர்கள் எல்லாவற்றிலும் அறிவித்தார்கள். என்ன செய்கிறார்கள்? கிராம பகுதியிலே பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாங்க. திருச்சிவள்ளி கிராமத்திற்கு பார்த்தா அந்த கோழி முட்டை போட்டால் கூட அந்த முட்டையை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? கோழி முட்டை போட்டால் அதை விட முதல் காணிக்க வச்சிடறாங்க. சில வந்து அந்த கீரை வகையில் ஒரு மரம் செடி வளர்க்குறாங்கன்னா அந்த செடி ஒரு முருங்கை மரம் வளர்க்குறான்னு முருங்கை அந்த முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு வந்து அதை தூக்கி முன்னாடி ஆலையில் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த முருங்கை இலையை பறித்து கொண்டு அதே முன்பாக கொடுக்குறாரு. பார்க்கும்போது அந்த எல்லாவற்றிலும் அவர்களுக்கு முதல் ஆண்டவர் கொடுத்தது யார் தான்? தேவன் தான் கொடுத்தார். அந்த மரத்தை வளர வந்தது யார் தான்? அவர் தான். அவர் கிருபை இல்லாட்டால் அந்த மரங்கள் வளராது, பட்டு போய்விடும். எல்லாவற்றும் அவருக்கு கிருபை இருப்பதனால தான் அந்த மரம் வளர்ந்து அந்த கனியை கொடுத்து அந்த பழங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துக்கு கொடுப்பதை பார்க்க முடியும். வந்து
காணிக்கை மாத்திரம் தான் கொடுக்கல, காணிக்கையை வந்து இந்த மாதிரி காரியங்களை வந்து தேவ சமூகத்திலே படைக்கலாம். திராட்சை ரசம் எண்ணெய் என்பதை தசமாவத்தை புகிசாரிகளே கொண்டு வந்தார்கள். அப்போ அந்த ஆண்டவர்களை கொண்டு வந்து வைக்கும் பொழுது தான் ஆண்டவர் ரெட்டிப்பாக விருத்திக்க செய்வார். நாமே எல்லாத்தையும் வைக்கின்ற விருத்தி அந்த ஆண்டவர் அந்த விருத்தியானது நமக்கு நடைபெறும். எல்லாவற்றையும் நாமளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் தேவ சமூகத்தில் படைக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். லூக்கா 6:32 படிச்சவங்களை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கும் பொழுது அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படும். மனிதர்கள் அவங்க வந்து ஆண்டவர் நமக்கு வந்து என்னதை நம்ம ஆண்டவருக்கு எதை செலுத்திடுவோமோ அவர் கண்டிப்பாக நமக்கு இரட்டத்தனியாக திருப்பி தருவார். இயேசுவின் பாதத்திலே ஒரு பெண்மணியானவர் நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறார். வசனம் படிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5. அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்திரி கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொண்டு போயவனாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரிற்கு இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டு தரித்திற்கு விடாமல் போனது என்ன என்றான். அவர் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போட்டப்பட்ட சுமந்திரனாய் இருக்கிறனாலும் இப்படி சொன்னார். மரியாள் பார்த்தீங்கன்னா விலையேறப்பட்ட அந்த தைலத்தை வந்து நடத்தம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே குற்றம் பண்ணினார். அந்த அவருடைய உழைப்பிலே அதிகமான உழைப்பு மிகுந்த விலை உயர்ந்த ஒரு பொருளை இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறார்கள். அப்போ அந்த பார்க்கிறவர்களுக்கு யூதாஸ்க்கு எப்படி தோன்றது? இவ்வளோ பெரிய பொருளை வந்து இயேசுவின் பாதத்தில் என்ன செய்கிறார்? ஊற்றுறாரு வேஸ்ட்டாக போகுது. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை வந்து சில தலைமுறைலாம் அவங்க துடைக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு விசனமாக தோன்றுது. அந்த பெண்மணிக்கு வந்து காசு பெருசாக தெரியவில்லை. இயேசு தான் அவருக்கு வந்து அந்த இடத்துல முழுமையாக ஒரு பணம். இயேசுக்கு நான் அவர் பாதத்தை அவருடைய இந்த மலதம் அந்த தைலத்தினாலே அவர் ஊற்றி இந்த இடத்தை அவரை அலங்காரப்படுத்தி அவர் வாசனை உருவாக்க வேண்டும்ன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் அந்த பெண்மணிக்கான. இப்போ அந்த பணம் அவருக்கு பெருசாக தெரியவில்லை. ஆனால் இயேசுவை எப்படியாவது அவர் அழகுபடுத்த வேண்டும், அவர் அந்த வாசனை கொடுக்க வேண்டும் என்று வீடு முழுவதும் என்ன அந்த பரிமாணத்தினால் பார்க்கும்போது அந்த நல்ல காரியங்களை வந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெண்மணி காசு அந்த பெரிய காரியங்களாக அவருக்கு தெரியாவிட்டாலும் எல்லாத்தையும் பார்த்து ஊற்றிக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு கிட்டத்தனையாக ஆண்டவர் வேறு வழியில் அவருக்கு என்ன கண்டிப்பாக அவர் கொடுத்துருப்பார். கொடுக்காம இருந்திருக்க மாட்டார். இப்படியா கண்டிப்பாக அது வேறு இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக அது நடந்திருக்கும். ஏனென்றால் அவர் அந்த இயேசு பார்த்து ஊற்றிக்கிறதை பார்த்து நாமும் இயேசு பார்த்து ஊற்ற பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம பழைய பாடல்கள் சாலமோன் ஆலயம் கட்டும் பொழுது என்ன செய்கிறார்? நம்ம தாவீது அதிகமான பொருட்களை கொடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்களிலே இந்த சம்பவமானது 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவமானது இருக்கிறது. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதுமே அந்த சாலமோனுடைய ஆலயம் கட்டும் பொழுது தாவீது எவ்வளவாக உதவி செய்தார். அவர் மகன் என்பதற்காக அவர் உதவி செய்யவில்லை. சில மகன் ஆலயம் கட்ட அதுக்காக அவர் பண்ணார் நினைக்கிறீங்களா? வேற யார் கட்டினாலும் அவர் உதவி பண்ணியிருப்பார். நம்ம மகன் கட்டுறதுக்காக ஆலயம் கட்டுறதுக்காக அவர் உதவி பண்ணார் அப்படியே இல்லை. ஆனால் அந்த ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் அவர் என்னென்ன பொருட்களை கொடுக்கிறார் பாருங்கள. 2ஆம் வசனத்துல ஏண்ட மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இருப்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்பட்டதாக காந்தியுள்ள கற்களையும் பலவகையான கற்களையும் விலையேறப்பட்ட சகலவித ரத்னங்களையும் வெண்கற்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சாவாதிருக்கு. எல்லாத்தையும் கொண்டு எல்லா இந்த வாழையில் என்ன வேலை செய்யறாங்களோ எல்லா பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு மர வேலை இந்த என்னென்ன ஆலயம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறதோ
கற்கள், விலையுந்த கற்கள், ரத்தினங்கள், கோமேதன் போன்ற கற்கள், விலையுந்த கற்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை வச்சு அலங்கரிக்கிறான். இந்த ஆலயத்தை அந்த அலங்கரித்து அதை பார்ப்பதற்காக ஒரு வசனம் சொல்லிக்கிறதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆலயம் பழுதிருந்து கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு என்ன கட்டுறீங்க, நீங்கள் பெரிய மச்சி வீடு கட்டி எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க இருக்கீங்கன்னு ஒரு வசனம். ஆலயம் வந்து பழுதாகிறது, ஆலயத்தை ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்யணும், அந்த வீடை கட்டி நல்லா இருக்கணும்ட்டு அந்த ஒரு வசனம் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அது வந்து ஆண்டவருக்கு வந்து அது ரொம்ப எப்படி இருக்குது, ஆண்டவர் ஆலயமே பாலாக கிடைக்கும்போது நம்ம வந்து நல்லா இருக்கலாமா, ஃபஸ்ட்டு அதை அலங்கரிக்கணும். ஆண்டவர் ஆலயத்தை அலங்கரிக்கும் பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதம் என்ன வரும், நமக்கு எல்லாமே தேடி வரும். 23ஆம் வசனம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். அவருக்கு சொந்தமாக எவ்வளோலாம் சேமி அவர் வாழ்க்கையில் அவர் ராஜாவிற்கு சேர்த்து எல்லாத்தையும் ஆலயத்துக்கு அனுப்பிச்சாரு, கொடுக்குறாரு. இவ்வளோ கொடுக்குறவன்னு அவருக்கு ஒரு கவலைப்பட்டாரா, எல்லாம் போகுது, நம்மள்கிட்ட எல்லா பொருளும் போகுது, கஷ்டப்பட்டு சேர்த்தது எல்லாம் போகுது, அப்படி அவர் நினைக்கவில்லை. 4ஆம் வசனம், அறைகளின் சுவர்களை மூடுவதற்காக பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் கம்பாளம் செய்யும் அனைத்துக்காகவும் ஒவ்வொரு தங்கமாகிய 3000 தங்கத்தையும் சுத்த வழியாகிய 7000 தாளந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். சுத்தமான எல்லாம் சுத்தமான பொருள் தங்கம் 3000 தாளந்து எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, வெள்ளி 7000 தாளந்து எல்லா வெள்ளி எல்லாத்தையும் அவர் என்ன செய்ய ஆலயத்திலிருந்து வருகிறார். 5ஆம் வசனம், இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேலின் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் நினைக்கிற பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயங்கள் வேலைக்கு 5000 தாளந்து பொன்னையும் 16000 தாளந்து தங்கத்தையும் 16000 தாளந்து வெள்ளியையும் 16,000 தாளந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாளந்து இருமையும் கொடுத்தார்கள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப கொடுத்துருக்காங்க. 5000னா எவ்வளோ, 5000 தாளந்து பொண்ணு, 10,000 வெள்ளி தங்க காசு, 10,000 வெள்ளி 11,000 தாளந்து வெண்கலம், 1,00,000 தாளந்து இரும்பையும், எல்லாமே வந்து அதிகமான எண்ணிக்கை உள்ள பொருட்களை தான் அவர்கள் கொடுப்பதை பார்க்க முடியும். யார் கையில் ரத்தினம் இருக்கிறதோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷம் ஆகிய எல்லியின் கையிலே கொடுத்தார்கள். அவங்க என்னென்ன இருக்கிறாங்க, எல்லா ரத்தினங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ரத்தினங்கள் எல்லாவற்றையும் ஆலயத்தை அந்த ஆலயத்தை அலங்கரிப்பதற்காக எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். இப்படியே மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் கத்தரி கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் யாருமே முறுமுறுத்தி கொடுக்காமல் மனப்பூர்வமாய் சந்தோஷமாக கொடுத்தார்கள் என்று இந்த வருஷத்திலே ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் படிக்கிற பிரயாசமும் அந்த மக்களுடைய இயக்கங்கள் எவ்வளவாக இருக்கும். அந்த கீழே வசனங்களை பார்க்கும்போது அவர் எல்லாரும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்கள். தாவீது ராஜா என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, வேறு எல்லாவற்றையும் ஆகிறவர், உம்முடைய கருத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேம்படுத்தும் பலப்படுத்தும் உங்களுடைய கருத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமது சோசனம் இருக்கு உமது மகிமையில நாமத்தை இருக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அவர் கொடுக்குறத நம்ம திருப்பி கொடுக்குறோம். அவரால் நம்ம எல்லாத்தையும் உருவாக்கின யார் தான், அவர் உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நம்ம அதை மறுபடியும் அவருக்கு ஆலயத்துக்கு திருப்பி கொடுக்கிறோம். பார்க்கும்போது அவர்கள் உற்சாகமாய் அவர்கள் ஒரு நாள் நினைச்சிக்கல முழுவதும் இருக்காமல் தேவ சமூகத்திலே அதிகமான காணிகள் தேவ சமூகத்தை கொடுத்ததை பார்க்க இந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே ஆசீர்வாதம் கொடுத்தார்கள். அதே நம்ம வந்து நினைச்சு அந்த மரியாதை போல நல்ல பொருளை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்க வேண்டிய காரியத்திலே உண்மையில் விதமாக இருப்போம். எப்ரேயரில் மெல்கி செய்தது வந்து அந்த எப்ரேயர்ல இருக்குது. மெல்கி செய்து எப்ரேயர் 7ஆம் அதிகாரத்துலேயே அந்த மெல்கி செய்ததுக்கு அங்கேயே கொடுத்துருவாங்க. இந்த மெல்கி செய்ததுக்கு யாரும் இல்லை, அப்பாமா வரலாறு வேதத்தில் இல்லாவிட்டாலும் அவர் என்ன செய்ய சாலமோன் ராஜாவும்
ஆசிரியராக இருந்த அவருக்கு யார் ஆலயத்தில் கொடுத்தது, காணிக்கை கொடுத்தது? ஆபிரகாம் கொடுத்தார் என்று பார்க்கலாம். நம்ம கொடுக்க வேண்டும். கொடுத்தால் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்படும். அவை நம்ம தேவ சமூகத்திலே கொடுக்க வளைக்கொள்ள வேண்டும். கொடுப்பதே உற்சாகமாக இருப்போம். நம்ம குறைவு இருந்தாலும் சார், அந்த குறைவிலே கத்திரிச்சா நமக்கு நிறைவு செய்வார். எலிசாவை பார்க்கும். எலிசா சமூகத்திலே ஒரு தீர்க்கதரிசி புதரில் ஒருத்தர் எலிசி கடன் வாங்கி இறந்து போகிறாரா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரை. 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு சிறி எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இருந்து போனான், உமது அடியாரின் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரை தனக்கு அறிவிக் கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவர் ஒரு குடம் எண்ணெயும் அல்லாமல் அந்த அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய ஆள் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேக வெறுமையாய் பாத்திரங்களை கொண்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாம் அவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களில் அவர்கள் கொண்டு கொடுக்க அவர்களை வார்த்தார்கள். அந்த பாத்திரம் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதுக்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றார். அப்போது எண்ணெய் நின்று போயிடுச்சு. சமூகத்திலே பார்க்கும்போது அவர்கள் அந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் மனைவியாக இருந்தவருக்குன்னா அந்த கடன் விட்டு அவர் இறந்துவிட்டார். இந்த பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளாக கொடுத்து போட்டு அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, கையில் எண்ணெய் இல்லை. ஆனால் அவங்க இருந்தது என்னதான், ஒரு கூட எண்ணெய் தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு கூட எண்ணெயை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய, எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக பக்கத்து வீட்டில் உள்ள வச்சவர்களுடைய பாத்திரத்தை வாங்கி அதன் மூலம் எண்ணெயை ஊற்றும் பொழுது எண்ணெய் குறையாமல் வந்து கொண்டே இருந்தது. அதன் மூலமாக அந்த கடனை எல்லாவற்றையும் என்ன செய்கிற அந்த விண்மையாளர்கள் ஊற்ற போட்டு அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் கடைசி அதை கொண்டு அவர்கள் கடனை எல்லாம் அடைத்தார்கள் என்று இந்த வருடம் நம்மகிட்ட கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, அதே நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அந்த கொஞ்சத்தில் இருந்த அந்த எண்ணெயை ஆண்டவர் பெருக செய்வார். நம்மளோட ஒற்றுமையிலே நினைக்காம அந்த கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன செய்வார், அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றுவார். ஆக நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையில் சரி, ஒரு 100 ரூபா சம்பளம் ஆனாலும் சரி, அதில் ஒரு 10 ரூபா ரைட் வச்சா கூட அதே ஆசீர்வாதம் தான். அதாவது அதில் கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கட்டத்திலேயான நன்மைகள் ஆண்டவர் நமக்கு தருவார். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். அது கண்டிப்பாக சோதிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு காணிக்கை கொடுத்து நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு திரட்டதினாக திருப்பி தருவார். ஆகவே தேவ சமூகத்திலும் சரி, ஆண்டவர் உண்மை உள்ள பிள்ளையாக இருக்கும். ஆண்டவர் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் பார்த்து கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அந்த திருப்பதிகளை ஆண்டவர் நாளையே ஓய் நாளையே உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தருவாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே